100% இது வந்து உண்மையான ஒரு வார்த்தை. நம்ம முன்னோர்கள் சொன்னது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, "வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை வந்து பண்ணிப்பாரு" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா, நமக்குன்னு வந்து ஒரு எஸ்டிமேட் வந்து இருக்கும். அதையும் தாண்டி அந்த எஸ்டிமேட் வந்து போயிருக்கும். கரெக்டா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்? ஒரு கல்யாணமா ஒரு 10,00,000 செய்யலாம், ஒரு 5,00,000 செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து திங்க் பண்ணியிருப்போம். கல்யாணம் மட்டும் நான் சொல்கிறேன், பவுனெல்லாம் சேர்க்காதீங்க. ஒரு பவுனே இப்போ வந்து 1,00,000. 5,00,000 பவுனெல்லாம் எடுத்து கல்யாணம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அதெல்லாம் குதிரை கொம்பு, நினைக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்படியெல்லாம் வந்து நினச்சிட்ருப்போம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, அப்படி என் லைஃப்பில் வந்துட்டு எப்படியாவது வந்து ஒரு வீடு கட்டணும், நல்ல வீடாக, ஒரு சின்ன வீடாக கட்டிடணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிலம் வாங்கியிருப்போம். ஓகேங்களா? எல்லாமே வாங்கியிருப்போம். ஓகேவா? அதை வந்து வீடு கட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10,00,000 ஒரு வீடு கட்டலாம், ஒரு 15,00,000 வீடு கட்டிடலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியிருப்போம். நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டெல்லாம் கரைஞ்சிருங்க. அந்த 15,00,000மே நம்ம அந்த வீட்டுக்கே போட்டு நம்ம வந்து பில் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த பில்டிங் ஒர்க் வந்து இன்னமே முடிஞ்சிருக்காது. ஓகேவா? மேலும் மேலும் நம்ம வந்து லோன் போட வேண்டியதாக இருக்கும், அல்லது ஒரு சிலர்கிட்ட வந்து கடன் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஏன் ஈவன் நம்ம ஒய்ஃப்கிட்ட இருக்க தாலி செயின் கூட நம்ம வந்து அடகு வச்சுருப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு நடந்திருக்காம எங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கண்டிப்பாக வீடுக்கு அதனால தான் சொன்னேன், வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அது 100% உண்மை தான். நம்ம கை காசை வச்சுட்டு கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. நாம் ஒன்று நினச்சா அதுக்கு மேலே தான் அந்த எஸ்டிமேஷன் வந்து போகும். கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்?